ரிலக்டன்ட். ரிலக்டன்ட்னா ஒரு விஷயத்தில் தயக்கமாக இருக்கிறது, பிடிக்காமல் இருக்கிறது ஒரு விஷயத்த செய்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது ரிலக்டன்ட்னு சொல்லுவோம். ஆமத், ஆர் யூ ரிலக்டன்ட் டு ட்ரை த நியூ ரெஸ்டாரண்ட்? நேஹா, எஸ் ஐ ஆம் ரிலக்டன்ட் பிகாஸ் ஐம் நாட் ஷியோர் அபவுட் த ரிவ்யூஸ். இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸில் வந்து அமித் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு தயக்கமாக இருக்கா அந்த ரெஸ்டாரண்ட்டை ட்ரை பண்ணுறதுக்கு, அதாவது போய் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நேஹா வந்து சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கு தயக்கமாக இருக்குது, ஏன்னா வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டோட ரிவ்யூஸ், அதாவது அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு ஏற்கனவே அவங்க போட்ட காமெண்ட்ஸ்லாம் பற்றி எனக்கு சரியாக தெரியாது அப்படின்றாங்க. அதனால எனக்கு தயக்கமாக இருக்குது அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஷி வாஸ் ரிலக்டன்ட் டு ஸ்பீக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் லார்ஜ் ஆடியன்ஸ் அட் ஃபர்ஸ்ட். அவளுக்கு வந்து தயக்கமாக இருந்துச்சான் எல்லாருக்கு முன்னாடியும் பேசுகிறதுக்கு. நம்ம எல்லாருக்குமே நிறைய க்ரௌடு எல்லோரும் இருந்துச்சுன்னா, நிறைய பேர் இருந்தாங்கன்னா வந்து நம்ம பேசுகிறதுக்கு ரொம்ப தயங்குவோம். கரெக்டாக? அப்போ நீங்கள் அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் இந்த வேர்டை யூஸ் பண்ணலாம், ரிலக்டன்ட். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குது. ஹி வாஸ் ரிலக்டன்ட் டு லீவ் ஹிஸ் ஹோம் டவுன் பட் இவென்ச்சுவலி ஹீ மூவ்ட் ஃபார் ஒர்க். ஸோ அவன் ஃபஸ்ட்டு தயங்குனா அவனுடைய ஹோம் டவுன்னா அவனுடைய சொந்த ஊருக்கு போகிறதுக்கு. ஆனால் அவன் வந்து காலப்போக்கில் வந்து அவன் போயிட்டான், ஏன்னா அவன் வேலைக்காக அப்படின்னு போட்டிருக்கு. சரியா?